விரிவான செய்திகள். வெற்றி கொண்ட சுதந்திரத்தை நாடு இழப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என சுதந்திர தின நிகழ்வின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். 66வது சுதந்திர தினத்தின் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் கேகாலியில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வருகை அடுத்து 66வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பமாகின. மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமா சஹா ஜனாதிபதி ஆர்யா தேசிய நிகழ்வை ஆரம்பிக்கும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய கொடியை ஏற்றியதைத் தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள் தேசிய கீதத்தை இசைத்தனர். சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முப்படையினர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 66வது சுதந்திர தின நிகழ்வில் உரை நிகழ்த்தினார். ත්‍රස්තවාදය පරාජය කිරීමේ ජයග්‍රහණය දකුණේ ජනතාව ලබා ගන්නකොට பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பலனை தெற்கில் உள்ள மக்கள் அனுபவிக்கும் போது அதனை வடக்கில் உள்ள மக்களுக்கு மாபெரும் வெற்றியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளதாக அன்று நாம் கூறினோம். அன்று வடக்கு மக்களின் மனித உரிமைகள் பறிக்கப்படும் போது அதை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எவரும் முன்வரவில்லை. எவருக்கும் அதற்கான தேவை காணப்படவில்லை. 2009ஆம் ஆண்டு பயங்கரவாதத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வராவிடில் இன்று வடமாகாண மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியுமா? இல்லை. ஆனாலும் இன்று சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற வடக்கு மக்களை பலியாக்கி வெளிநாட்டு சக்திகள் செயற்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்கள் முதலைகள் உள்ள சமுத்திரங்களை கடந்து இந்த மண்ணிற்குள் புகுந்தார்கள். மக்களை காப்பாற்ற, மனித உரிமைகளை பாதுகாக்க, ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த, நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்துத்தான் அவர்கள் நாடுகளுக்கு புகுந்தார்கள். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டு வர முயற்சிக்கின்ற யுத்த குற்ற பிரேரணை சமாதானத்தை விரும்பாதவர்களின் வெற்றியாகவே நான் கருதுகின்றேன். நாங்கள் வெற்றி கொண்ட சுதந்திரத்தை நாட்டில் இல்லாது செய்வதற்கு நாம் ஒருபோதும் தயாரில்லை என்பதை தெளிவாக கூறுகிறோம். அனைவருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று புத்த பெருமான் கூறினார். எனது நாட்டு மக்களுக்கு வாழக்கூடிய உரிமை இந்த நாட்டில் இருக்க வேண்டும். මගේ රටේ ජනතාවට මේ රටේ නිදහසේ ජීවත් වීමට අයිතිය තිබිය යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඔබ සැමට සුබ අනාගතයක්. ඔබට තෙරුවන් සරණයි. கசப்பான அனுபவம், கடலோரம் மண்ணில் எழுத வேண்டும் நல்ல அனுபவம், கல்லில் போரிக்க வேண்டும், அப்படித்தான் பழக வேண்டும், அதுதான் முக்கியம். கடலோர மண்ணில் எழுதியது மறையும், ஆனால் கல்லில் பொறித்தது ஒரு நாளும் மறையாது. சதா காலம் அப்படியே இருக்கும். එවන නිදහස් දින අභිමානවත් ජාතික උළෙලේ සම්මාන පෙළපාලේ ආරම්භයයි දැන් සිදුවීමට නියමිතව තිබෙන්නේ. ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து அணிவகுப்பு இடம்பெற்றது. முப்படை, போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆகியோர் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்தனர். අපිතාන් සුදේශ් ගුණතිලක පෙර ගමන් රටේනා මූලස්ථානය යාපනය ආගාව නියෝජනය කරමින් මානුෂීය මෙහෙයුම පැවති සමයේ කල්පිතුරු ගුවන් හමුදා කරුණු කඳවුරේ අනුදින නිලධාරී ලෙස කටයුතු කළ වර්තමානයේ ගගනයානා නාටක පතරෝජයක් ලෙස 1888 වර්ෂයේ බ්‍රිතාන්‍ය රාජකීය කාලතූක හමුදාවේ කාලතුවක්කු